வணக்கம் டிபி டாக்ஸ் புது வசந்தம் சீரியல் சன் டிவியில் மதியம் 1:30 மணிக்கு ஒளிபரப்பாகுது. இந்த சீரியலில் வேலு செல்வி கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினாக ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க. இதில் செல்வியாக நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செல்வியா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சோனியா. இவங்க செப்டம்பர் 29, 1998ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா பேர் சுரேஷ். இவங்களுக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்க பேர் ஹரிணி. சோனியா அவங்க ஹைதராபாத்தில் பிறந்திருந்தாலுமே இவங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெலாம் சென்னையில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்னையில் இருக்க அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இதே போல் கல்லூரி படிப்பை இவங்க சென்னையில் இருக்க சத்யபாபா இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே கல்ச்சுரல்ஸ், டான்ஸ், படிப்புன்னு எல்லாத்துலேயுமே சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. இதனாலேயே இவங்க காலேஜ் படிக்கும்போது இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் விளம்பர படங்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இதை தன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது எங்கே நம்மளை ஏற்றுப்பாங்களோ, நடிக்க விடுவாங்களோன்னு அவங்க ரொம்பவும் பயந்துருக்காங்க. ஆனால் இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னப்போ நடந்ததே வேறு. இவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்து, உன்னோட உழைப்பை நம்பு, அதுதான் உனக்கு வெற்றியை தரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஆடில் ஆரம்ப கட்டங்களில் நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு சத்யா, அஞ்சலி ஆயில் இப்படி தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிது. அதே சமயத்தில் சோனியா அவங்களோ ராதிகா மேம் அவங்களோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. என் வாழ்க்கையில் முதல் முறையாக ராதிகா மேம் அவங்கள பார்த்தப்பே ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோன்ற எண்ணமே மிகப்பெரிய ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க சோனியா அவங்க. இதே போல் ஐயனார் துணை சீரியலில் சேரனா நடிக்கிறவங்களோடையும் இவங்க ஒரு ஆடில் நடிச்சிருக்காங்க. சீரியல் நடிகர் அஸ்வின் அவங்களோடையுமே இவங்க ஒரு ஆடில் நடிச்சிருக்காங்க. இதனால் சீரியலில் இவங்களுக்கு பலருமே அறிமுகமாகறாங்க. அதே போல் இவங்களுக்கு சீரியலில் அடுத்தடுத்து வாய்ப்புகளுமே கிடைக்கிறது. ஆரம்பத்தில் இவங்களுக்கு தமிழ் சீரியலில் தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் நடந்ததே வேறு. தெலுங்கு சீரியலில் இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் தமிழில் எதிர்நீச்சல் சீரியலில் லீட் ஹீரோயினாக ஜனனி கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த சீரியலோட தெலுங்கு ரீமேக்கான உப்பண்ணான்ற சீரியலில் அதே ஜனனி கதாபாத்திரத்தில் சோனியா அவங்க தான் நடித்தாங்க. தெலுங்குலேயுமே இவங்களோட நடிப்பு ரொம்பவும் சூப்பராக இருந்தது. எதிர்நீச்சல் சீரியலோட தெலுங்கு வெர்ஷனான உப்பண்ணா சீரியலுமே அங்கே சூப்பர் ஹிட் ஆச்சு. உப்பண்ணா சீரியல் தெலுங்கு ரசிகர்களே ரொம்பவும் பிரபலமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெலுங்குலேயே திரும்பவும் ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் ஸ்நேகம் கோசம். இந்த சீரியலுமே தெலுங்கில் ஒரு சூப்பர் ஹிட் சீரியலாக மாறிச்சு. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து தெலுங்கு சீரியலில் சூப்பர் ஹிட்டை கொடுத்த சோனியா அவங்களுக்கு தமிழில் முதல் முறையாக சினிமாவில் தான் வாய்ப்பு கிடைச்சிது. 2022ஆம் ஆண்டு அருள்நிதி நடிப்பில் தமிழில் வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படமான டைரி திரைப்படத்தில் முதல் முறையாக இவங்க அறிமுகமாகறாங்க. இந்த திரைப்படம் தான் தமிழில் இவங்க முதல் முறையாக அறிமுகமாக திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ராகவின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க சோனியா அவங்க. இந்த திரைப்படம் மூலயமா தான் என்னோட நடிப்பு வாழ்க்கையே மாறுச்சுன்னு சொல்லியிருக்காங்க சோனியா அவங்க. என்ன காரணம்னா, டைரி மூவியில் இருந்த இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது, உன்னோட முழு திறமையும் காமி, நடிப்புனா என்னன்னு இந்த இடத்துலேருந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க பல விஷயங்களை டைரி திரைப்படம் மூலயமா தான் கற்றுருக்காங்கன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து தான் இவங்களுக்கு புது வசந்தம் சீரியலில் செல்வி கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஆரம்பத்தில் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் இவங்க நம்பவே இல்லை. கிடைச்சதும் இவ்வளோ பெரிய டிவி நெட்வொர்க்கில் நம்ம நடிக்கிறோமேனு ரொம்பவும் பெருமைப்பட்டிருக்காங்க. சிறந்த மருமகளுக்கான சன் டிவி குடும்ப விருதுகளுமே செல்வியாக நடித்த சோனியா அவங்க வாங்கியிருக்காங்க. தமிழில் இவங்க புது வசந்தம் சீரியல், தெலுங்கில் ஸ்நேகம் கோசம் சீரியல்லையும் ஒரே டைமில் 15 நாள் ஒதுக்கி இவங்க நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. தனுஷ் திரைப்படத்தில் ஒரு சிஸ்டர் ரோலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தாலுமே நம்ம இந்த 2 சீரியல்லையும் கமிட் ஆகிட்டோம். அதுக்காக நம்ம உழைக்கிறோம். இப்போது நம்ம இந்த சீரியலை விட்டு போனால் இந்த சீரியல் டீமுமே நம்மளை தப்பாக நினைப்பாங்க. அதனால் நம்ம போகக்கூடாது, இந்த சீரியல்லே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டை சரியாக பயன்படுத்தணும்னு ரொம்பவும் சந்தோஷமாக இவங்க இந்த சீரியல்லே இருந்திருக்காங்க.
ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அதில் இந்த அளவுக்கு டெடிகேஷனாக இருக்கணுன்ற ரொம்பவும் சூப்பரான கேரக்டர் கொண்டவங்க தான் நம்ம சோனியா அவங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதே ஃபுட் தான். அதாவது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பிடிக்கும்னா, இவங்க ரொம்பவும் கோவமானா உடனே போய் ஒரு நல்ல ஃபுட்டாக தேர்ந்தெடுத்து அதை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்களாமா. இதுதான் இவங்களோட டெய்லி ஹேபிட்டாகவுமே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இவங்க மிகப்பெரிய ஃபுட் லவர். கிட்டத்தட்ட நம்ம லோக்கலில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஆரம்பித்து ஃபாரினில் இருக்கிற ஃபுட் வரைக்கும் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் இவங்க ஃபாரின் போய் கூட ஃபுட்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவும் இவங்களுக்கு ஃபுட்னால் அவ்வளோ பிடிக்கும். சோனியா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசண்டாக தான் 20 லட்ச ரூபாய் மதிப்புள்ள எம்ஜி ஹெக்டர்ன்ற காரை தன்னோட சொந்த உழைப்பில் வாங்கியிருக்காங்க. இதை ரொம்பவும் ஹாப்பியாக தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்ட சோனியா அவங்க ரொம்பவும் எமோஷ்னலான மூமெண்ட். நான் இந்த காரை வாங்கினது, இதை என்னோடய அம்மா அப்பாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த புகைப்படம் தான் இது. சோனியா அவங்களோட அம்மா இவங்க தான். சோனியா அவங்களோட சகோதரி ஹரிணி அவங்க இவங்க தான். இவங்க 2 பேரும் தான் என் லைஃப்பில் என்னை அடுத்த கட்டத்துக்கு மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தவங்க. அதனால் எப்போவுமே இவங்க எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க சோனியா அவங்க. இதே போல் சோனியா அவங்க இப்போது ரீசண்டாக அமுலுன்ற ஒரு தெலுங்கு வீடியோ ஆல்பம்லையுமே நடிச்சிருந்தாங்க. அந்த தெலுங்கு வீடியோ ஆல்பமுமே ஒரு சூப்பர் ஹிட்டாக மாறுச்சுன்றது தான் குறிப்பிடத்தக்கது. சோனியா அவங்க புது வசந்தம் சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு இருக்கிறதுக்கு உதாரணமே இப்போது மதியம் ஸ்லாட்டில் டாப் நம்பர் 1 டிஆர்பி ரேட்டிங்கில் புது வசந்தம் சீரியல் தான் ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒன் ஆஃப் த பில்லராக இந்த சீரியலில் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க சோனியா அவங்க. செட்லேயுமே எல்லோரோடையுமே ரொம்பவும் ஜாலியான ஒரு கைண்டான பர்சனாக சோனியா அவங்க இருந்திருக்காங்க. அதுலேயும் வேலுவா நடிக்கிற ஷியாமா ஆகட்டும், மகாவா நடிக்கிற தேவி அவங்கட்டும், இவங்க எல்லாரோடையுமே ரொம்ப ஜாலியாக இவங்க அந்த செட்டில் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வராங்க சோனியா அவங்க. புது வசந்தம் சீரியலில் செல்வி கதாபாத்திரம் தொடர்ந்து அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்களில் லீட் ஹீரோயினாக நடிக்கணுன்றது தான் டிபிகே டாக் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையுமே சோனியா அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்களுமே இவங்களோட நடிப்பு எப்படி இருந்தது, அதே போல் இவங்க முன்னாடி நடித்த சீரியல்கள் பார்த்துருக்கீங்களா, செல்வி கதாபாத்திரத்தில் இவங்களோட நடிப்பு எவ்வளோ நல்லா இருக்குங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க. இதே போல் புது வசந்தம் சீரியலில் செல்வி கதாபாத்திரத்தை தவிர்த்து வேறு எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க.